உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? அம்மாவோ நீங்க தானப்பா, அப்பாவோ நீங்க தானப்பா, உம்மை தவிர இந்த உலகில் எனக்கு யாருமே இல்லப்பா. கண்ணீரை துடைப்பவரே, என் கவலையை தீர்ப்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, நான் கேட்டதை தருபவரே, உம்மை போல நான் மாறணும்பா, உம்மை போல நான் வாழணும்பா. ஓ உம்மை போல நான் மாறணும்பா, உம்மை போல நான் வாழணும்பா. என் அம்மாவோ நீங்க தானப்பா, எனக்கு அப்பாவோ நீங்க தானப்பா. என் அம்மாவோ நீங்க தானப்பா, எனக்கு அப்பாவோ நீங்க தானப்பா. உம்மை தவிர இந்த உலகில் உம்மை தவிர இந்த உலகில் எனக்கு யாருமே இல்லப்பா. உம்மை போல நான் மாறலப்பா, உம்மை போல நான் வாழலப்பா. என் கண்ணீரை துடைப்பவரே, என் கவலையை தீர்ப்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே, என் கவலையை தீர்ப்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, நான் கேட்டதை தருபவர், என் ஜெபத்தை கேட்பவரே, நான் கேட்பதை தருபவரே. உம்மை போல நான் மாறலப்பா, உம்மை போல நான் வாழலப்பா. வல்லமையின் அபிஷேகத்தால் இப்போ என்னை நிரப்புங்கப்பா. வல்லமையின் அபிஷேகத்தால் இப்போ என்னை நிரப்புங்கப்பா. ஆவியில் நிரம்பி நான் ஜெபிக்கணும்பா. ஓட ஓட துரத்தணும்பா. ஆவியில் நிரம்பி நான் ஜெபிக்கணும்பா. அதான ஓட ஓட துரத்தணும்பா. உம்மை போல நான் மாறணும்பா, உம்மை போல நான் வாழணும்பா. நல்லா கவனிங்க. கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நல்லா கவனிங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நல்லா கவனிங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் அப்படின்னா என்ன? உன் தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவாக முன்னே ஆண்டவர் சொன்னார், உன்னை என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் கருவில நீ உருவாக முன்னே, தாய் தகப்ப என்னானுக்கு இன்னா நீ பிறந்ததே கிடையாது. உனக்கு என்ன அப்பா என்ன அம்மாக நீ பிறக்க போற, நீ எப்படி அப்பா அம்மா நீ எந்த அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி பிறக்க போகிற என்று உனக்கு தெரியாது. உனக்கு அப்பா அம்மா தெரியாத நாட்களில் இந்த அம்மா இந்த ஐயா இந்த ஐயா இந்த அம்மாவுக்கு நீ பிறக்க போற என்பதை பூமியில மனிதன் உருவாகிறதுக்கு முன்னே, மண்ணில உருவாக முன்னே உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இனி தாயின் கருவில உருவாக முன்னே உன்னை தெரிந்து கொண்டு, தாயின் கருவில உருவான உடனே இனிமேல் நீ உங்க அப்பா அம்மாவுக்கு மாம்சமான அப்பா அம்மாவுக்கு நீ புள்ள இல்ல, சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய எனக்கு நீ மகன், எனக்கு நீ மகள் என்று சொன்ன. உன்னை கருவிலிருந்து வெளியேற்றிட்டு வந்து வளர்த்து ஆளாக்கி ஏற்ற நேரத்தில் உன்னை கர்த்தர் தேடி வந்து, நீ எந்த விக்கிரகத்தை வணங்கி இருந்தாலும் எங்க போய் இருந்தாலும் சரி, உன்னை முன்குறித்தப்பா உன்னை தேடி வந்து உன்னை ரட்சித்து உன்னை அவருடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை மகள் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்.
உனக்கு தாயும் தகப்பனமா இருக்கிறார் கர்த்தர். கையை தட்டுறா. இதுக்கு பெயர் தான் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன் உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி தாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினேன். தாயின் கருவிலே நீ உருவாக முன்னே என்ன அம்மா என்ன அப்பான்னு உனக்கு தெரியாது. ஆனா எந்த அப்பாவுக்கு நீ கல்யாணம் பண்ணி நீ குழந்தைய பெற்றெடுத்து கர்ப்பம் வருவதற்கு முன்னே பெயர் கொடுத்தாரு. கர்ப்பம் உருவான முன்னே நீ எனக்கு சொந்தமானவன். உனக்கு தகப்பன் தாய், மாம்சமான தாய் தகப்பன் இல்லை. இனிமேல் உனக்கு வெளியே வந்து உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்குனது உன் தாய் தகப்பன. தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் வளர்ப்பதற்கு அவர்களை பெற்றெடுத்திருக்கிறார். 60 வயதாகலாம் 70 வயதாகலாம், ஆண்டவர் உன்னை தேடி வந்த ஒரு நேரம், நீ என் மகன், நீ என் மகன், இனி அம்மா அப்பாவுக்கு சொந்தமானவன், இனி எனக்கு நீ சொந்தமானவன் என்று அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால பாவங்கள் எல்லாம் கழுவி பரிசுத்தப்படு உன்னை மகன் என்று மகள் என்று ஏற்றுக்கொண்டார். எதுக்கு தெரியுமா? இனிமேல் உனக்கு தாயும் தகப்பனும் அவர் தான், அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். ஆகையால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஆகையால் உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாத, கையை பிடிச்சிக்க. ஆகையால் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாத. You are not, fear not. நீ பயப்படாத. ஐயா, கர்த்தருடைய வலது கரம் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறார். ரைட் ஹேண்டில் கல்யாணம் பண்ணும்போது ஆம்பளையும் பொண்ணுக்கும், பையனுக்கு ஆம்பளைக்கும் பொண்ணு கையை லெஃப்ட் கையாக கொடுக்குறாங்க. இல்லை, சோத்து கை கொடுக்குறாங்க. கல்யாணம் அந்த காலத்தில் நடக்கும்போது எனக்கு தெரியும், மாப்பிள்ளைய பொண்ணுக்கு குண்டாண்டில் தண்ணி ஊற்றிட்டு அண்டால தவளையில் மோந்திரம் போடுவாங்க. கையை விடும்போது லெஃப்டா ரைட்டா, ரைட்டு கையில் விட்டு யார் மோந்திரம் எடுக்கிறாங்க பார்ப்பாங்க. ஒரு விளையாட்டு. எதுக்குமே இந்த இந்த வலது கை, உன் கையை வந்து உன் கணவனுக்கு கொடு, உன் கையை வந்து உன் மனைவி கொடு, பிள்ளைங்க வலது கையை உன் கிட்ட கொடு. அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேளு. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உன் கையிலேருந்து எதுவும் வரப்போகிறதும் கிடையாது. உன் கையிலேருந்து நீ ஜாக்கிரதையாருன்னு சொன்னாலும் ஜாக்கிரதைப்படுத்த முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், நான் இந்த கையினால் தான் எல்லாம். இந்த கை எந்த கை? இந்த கைக்குள்ள இருக்கிற உயிர் யாருது? இந்த கையை ஆட வைக்கிறது யாருடைய கிருபை? ஐயா, பேச்சு யாருது? நடை யாருது? பார்வை யாருது? சிரிக்கிறது எல்லாம் ஆண்டவர் கொடுத்த உயிர்னால நீ இதெல்லாம் செய்கிற. உன் வலது கையினால நீ எதையும் பண்ண முடியாது. உன் கணவனுக்கு வலது கையை பிடிச்சி நீ பயப்படாதீங்க. பொண்டாட்டி மாமியானை பார்த்து நீ பயப்படாத. நீ பயப்படாதுன்னா நீ பெரிய அவ்வளோ அப்பாட்டக்கிறா, ஒன்றும் பண்ண முடியாது. உன் பிள்ளைக்கு நீ புத்திமதி சொல்லலாம், ஆனால் உன் கையை பிடிச்சி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நீ மனுஷன், நீ மூக்கு பிடிச்சா செத்துடுவ. உனக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால நான் பார்த்துக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் போய் நீ எப்படி தம்மா சொல்ல? கர்த்தர் கிருபை இருந்தால் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நான் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் மனுஷன், என்ன நானே காப்பாத்திக்கிறது நான் அவருக்கிட்ட நான் சொல்றேன். மண் இருந்தா செடி, செடி இருந்தா மண் இருந்தா தண்ணி, ரெண்டு இருந்தா தான் செடி வரும். செடிக்கு உரம் போடணும், அதுக்கு ஆளு வேணும். காட்டாத்தி மரம், உலகத்தில் வாழ்ற காட்டு மரம்லாம் அது தானா விதைய உழுந்து அது தானா குடிச்சு அது தானா வளருது. ஏன் கேளு, அது சொல்லுது காட்டாத்தி மரம். இதுக்கு எல்லாமே காரணம் அந்த இறைவனாகி இயேசு கிருபை. மரத்திருக்கிற அறிவு மனிதனுக்கு இருக்க வேண்டும். உன் வலது கரத்தினா எதை செய்ய முடியாது. ஆனால் பட் ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை யார்தமா பிடிச்சிது? உன் கணவன் கை, உன் மனைவி கை, உன் பிள்ளைங்க கை, உன் தாய் கை யார்தமா பிடிச்சிருக்கிறாரு? யார் தரமா பிடிச்சிருக்கிறாரு? இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இந்த அண்ட சராசரத்தையும் உன்னை பெற்றெடுத்த அப்பா இயேசு கிறிஸ்து உன் வலது கையை பிடிச்சிருக்கிறார்.
உன் வலது கையை உன் கணவனை கையை பிடிச்சா உன் கையிலேருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கணும்ல. நோய்பட்ட உன் கையை வச்சு நீ சுகமாக்க பண்ண முடியாது. கர்த்தர் உனக்கு ஆணை கொடுக்கணும், நீ வெயி நான் செய்கிறேன். அவர் உனக்கு ஆணை கொடுக்காத வராய். அப்போ என் கையில் இந்த மக கையோ கணவன் கையோ 2 பேர் கை வலது கையை பிடிச்சி நாம் இந்த பூமியை உருவாக்க முடியாது. நம்ம ஒரு பெரிய காரியம் செய்ய முடியாது. ஏனென்றால் உன் வலது கையில் யாருடைய கை பிடிக்கணும் தெரியுமா? கர்த்தர் கை பிடிச்சிருந்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் கை உன்னை பிடிச்சிருந்தா நீ சொல்லலாம் மற்றவங்களுக்கு, பயப்படாத நான் வந்து உன்னை ஜெபம் பண்றேன்னா கண்டிப்பா கர்த்தருடைய கை உன் கை மேல இருந்தா அநேகருக்கு அது ஆசீர்வாதம். கையை பிடிச்சி சொல்லியா, என் கையை கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரு, அதனால் என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதம் இருப்பேன். நான் சொன்னா நடக்கும். ஏன்னா என் கையை பிடித்திருக்கிறவர் சர்வ வல்லவர். நான் எது தொட்டாலும் பொண்ணுதான். கர்த்தர் அறியலன்னா ஏசாமியை நீ தெய்வமா ஏற்றுக்கொள்ளனா நீ சொல்றதெல்லாம் டூப்ளிகேட்டு. மந்திரவாதி நம்புறது அது டூப்ளிகேட்டு, யாரும் காப்பாற்ற முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆனா ஒருத்தன் கையை பிடிச்சிட்டாருனா, கர்த்தர் சோத்து கை பிடிச்சிச்சுன்னா நீ சொல்லலாம், அக்கா நான் கண்டிப்பா வந்து ஜெபம் பண்றேன் அக்கா. ஏன்னா கர்த்தர் கை உன் மேல பிடிச்சிருந்தா அந்த கை அவருக்குள்ள இருக்கிற கரண்ட் உன் மேல வந்து ஆசீர்வதிக்கும். எங்கேயோ இருக்கிற கரண்ட் உங்கள் வீட்டில் ஈபியில் செக் பண்ணிட்டாங்கன்னா அந்த 500 வாட்ஸ் எங்கேயோ வச்சுட்டாங்க. இந்த ஏரியாவுக்கு கரண்ட்டு போகுது. எங்கேருந்து கரண்ட் வருது? சுவிட்சு போட்டிருக்கிறேன், லைனை கொடுத்துருக்குறேன். இப்போ சுவிட்சில் கரண்ட் போட்டால் வருது. இந்த கரண்ட் எங்கேருந்து வருது? அந்த முனையில் இருக்குது. அது அங்கே இருக்கிற கரண்ட் எங்கே வருது? எங்கள் வீட்டில் கரண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒயர் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒயர் இந்த ஈபியில் சொருவிக்கிறாங்க. அந்த ஈபியில் இந்த ஒயர் இப்போ இங்கே சொருவி இருக்கும், அதனால் வருது. அதே தான் கர்த்தர் கரம். எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுற? கர்த்தர் கை பிடிச்சிருக்கிறாரு. அந்த கையினால தான் அவர் கைட்டு இருக்கிற ஆசீர்வாதம் தான் என்கிட்ட வந்து உன் மேலே சேருது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வலது கரம் என்னை பிடித்திருக்கிறது. கர்த்தருடைய கையில் என்னையா இருக்கு? வலது கையில் மகிமை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கையில் மகிமை இருக்கு. மகிமை எவ்வளவு பெரிதான பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அவைகள் எல்லாம் அடிச்சு துரத்தி கரைச்சு உன்னை நிறைவாக்கக்கூடிய கர்த்தருடைய மகிமை கை. எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவைகளை ஒன்று கூட உங்ககிட்ட இல்லாதபடி அவைகளை அழித்து நிறைவை கொடுப்பதற்கு தான் கர்த்தருடைய கை, மகிமையின் கரம். கர்த்தருடைய கரத்துக்கு பேர் நயா மகிமையின் கரம். மகிமையின் வலது கரம் குறைவுகளை துரத்தி உன்னை நிறைவுகளை கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்கு தாண்டா கர்த்தருடைய வலது கரம், மகிமையின் கரம் உன்னை பிடித்திருக்கிறது. ஏதோ மனுஷன் பிடிக்கல, உன்னை படைத்தவர் பிடிக்கிற கை. அந்த கையில் மகிமை இருக்குயா. எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை இம்மழி பொழுதில் தூளாக்கி உன்னை நிறைவோடு வாழ வைப்பதற்கு கர்த்தருடைய கரம் பிடித்திருக்கு. மகிமையின் கரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஏசப்பா புள்ளப்பா. ஏசப்பா உனக்குள்ள வந்துட்டாரு, உனக்குள்ள ஓடுகிறது. நீ ஏசப்பா புள்ள. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டாயோ, ஞானஸ்தானம் எடுத்து, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து கை தூக்குங்க பாப்போம். கைக்கு ஞானஸ்தானம் எடுக்காத கை போடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காத கை தூக்குங்க. ஞானஸ்தானம் எடுக்காது எடுக்கலையா நீ ஆசீர்வாதமே பெற மாட்டேன். கடவுள் உங்ககிட்ட வரமாட்டார். பொசிஷன் ஆண்டவரை நம்பிட்டா நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். சாக்கு போக்கெலாம் சொல்லக்கூடாது. அப்போ தான் உன் ஜெபம் கேட்கப்படும். நீதிமான் அதற்குள் ஓடி, கடவுள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதில் ஓடி சுகமாக இருப்பானா. என்ன ஓடி சுகமாக இருப்பானா. இஸ்ரேலில் 8 நாடு பாம்பு போடுறாங்க, ராக்கெட்டு, பெரிய பெரிய ராக்கெட்டு. இந்தியா மேலே போட்டாங்கன்னா இந்தியாவே காலி ஆகிடும். 8 நாடு ஒன்று சேர்ந்து சும்மா 400 ஏக்கரா உள்ள, எத்தனை ஏக்கரா? சென்னையில் பாதி தான் அந்த நாடு. சென்னையில் பாதி ஊர், 1 கோடி மக்கள் வாழ்றாங்க. போட்டுனேக்குறான் ஏவுகண்ணை. 8 நாடு போடுது. போன மாதம் அங்கே ஒரு ரெட் அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடித்தா வெத்தலை பாக்கடை, நம்ம சொல்கிறோம் அங்கே வந்து ஷாப்பிங் மாலு, பஸ்ஸு,
போகிற இடம்ல அந்த அலாரம் சொன்னே அங்கே ஒரு பெரிய பாதாள காதில் பூந்துடணும். எவ்வளோ பேர் ஏவுகண் பூந்தாலும் ஏவுகண் அப்படியே அப்பளமாக மாறிடுமா, உள்ள குருங்களுக்கு ஆபத்தே வராதான். என்னடான்னு கேட்டால் ஒவ்வொரு பாதாள குழியும் கதிர்வீச்சில் செய்திருக்கிறாங்க. எவ்வளோ ராக்கெட் வந்தாலும் இங்கேருந்து ஒரு வெளிச்சம் போய் அவ்வளோத்தையும் எரிச்சிடுமா. இந்த டெக்னாலஜியை பார்த்துட்டு நரேந்திர மோடி கவர்மெண்ட்டு உலகமே ஆச்சரியப்படுது. இஸ்ரேல் மாதிரி ஒரு அறிவாளி இல்லையே, ஆண்டவர் பிள்ளைதான், அவனுக்கே இந்த பாதுகாப்பை கடவுள் கொடுக்குறாருன்னா உனக்கு எனக்கு இந்தியா கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்க வேணாயா? கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாரியா, உனக்கு அவர் தான் அரணு, என் ஆண்டவர் தான்டா உனக்கு கோட்டை. ஏன் தெரியுமா? ஏங்கல் ஏன் எனக்கு கோட்டை? ஏங்க காஷ்மீருக்கு அப்பால ஒரு மாநிலம் இருக்கு. என்ன மாநிலம் சொல்லு பார்ப்போம். இப்போ போட்டாங்களே ஜபுல்பாரா, பானு யார் சொல்ல மாறீங்களே, பகல்பூர். அதாவது சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து மாதிரி உலகத்தில் ரொம்ப அழகான இடம், ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம் சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து. அந்த மாதிரி இந்த ஜபுல்பாரில் காஷ்மீருக்கு உள்ளே இருக்கான். 8 கிலோமீட்டர் நடந்து தான் போனோமா. பார்த்தீங்கன்னா பனி, அருவி, ஏரி, நதிங்க, குளம், குட்டை, பசல்னு புல்லுங்க, காட்டு குதிரைங்க வருமா. 2வது அடர்ந்த காடு. சும்மா அந்த ஊரை பார்த்தா மழுங்கி போயிடுவாங்க. அங்கே இருந்து அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் பாரு. உள்ளேருந்து பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிங்க வந்து பேரை கேட்குறாங்களாம், நீங்கள்லாம் யார், முஸ்லீமான்னு கேட்குறானா. உருது தெரியலன்னு டப்பு 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 டப்புன்னு 28 இந்து மக்களை சுட்டான். இந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்தாங்க பாருங்க, 8 கிறிஸ்தவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நாங்கள் ஜபுல்பாரில் 10 அடி தொழுவில் தான் இருந்தோம், நாங்கள் அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தோம், எங்கள் பக்கம் துப்பாக்கி சத்தம் கேட்டுது. 10 அடி தொழுவில் தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை போய்க்கிறாங்க. அவங்க வியாழக்கிழமை ஏறி சென்னைக்கு வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு போங்க சொல்கிறாங்க சாட்சி. அங்கே டப்பாசு சத்தம் தான் கேட்குதுன்னாங்க. ஆனால் எங்கள் பக்கம் ஒரு குண்டு கூட வரல. எங்களை எல்லாம் அங்கேருந்து அமிச்சிட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். வந்தவங்க அத்தனை கிறிஸ்தவங்க 8 பேர் சொல்கிறாங்க, ஒரு துப்பாக்கி சத்தம் கூட எங்கள் பக்கம் வரலை. எங்கள் 10 அடி தொடு இங்கே சுடுறான், 10 அடி தொடுவில் அவங்கள சுடக்கூடாதா? ஏண்டா கர்த்தர் காப்பாற்றணும்? ஏண்டா அந்த 8 பேரை காப்பாற்றணும்? ஏண்டா அந்த 28 பேர் சாகுறான்? ஓய், ரத்தம் இல்லடா, தாய் ரத்தம் இல்லை, தகப்ப ரத்தம் இல்லை, ஊரா முட்டு புள்ள தானே சாப்பிட்டா கட்டிக்கினா. தான் புள்ள செத்தா ஓடி காப்பாற்றுவான். அப்போ 8 பேரும் தான் பிள்ளைங்க, தீவிரவாதி இங்கே வரக்கூடாது, ரத்தம் இல்லாத இடத்துக்கு போ, மோப்பம் புடின்னு 28 பேரை கேட்டு சுட்டுட்டான். 8 கிறிஸ்தவனை பாதுகாத்து பத்திரமா சென்னைக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நமக்குள்ள ஓடுகிறது இயேசுவின் ரத்தம்டா. சாதாரண ரத்தம் இல்லடா, குர்ஆனாவைய ஜெயிக்கிற ரத்தம்டா இது. சகல நோய்களை நிர்மூலமாக்கக்கூடிய இயேசுவின் ரத்தம். இந்த ரத்தம் எப்படா வந்தது? ஐயா எப்படிமா வந்தது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசப்பா உனக்குள்ள வந்துட்டாரு. அதனால தான் கர்த்தர் உனக்கு அரணம் கோட்டையமா இருக்கிறார். ஞானஸ்தானம் இல்லாத நீ வாழ முடியாது. இப்ப புரிஞ்சுக்குங்க. சென்டிமெண்ட்லாம் வேணாம், நான் எடுத்துக்கிறேன். நாளைக்கு உனக்கு நடந்தா எப்படி பரலோகம் போவ? ஒரு இன்சிடென்ட் நடந்தா எப்படி உன்னை கடவுள் காப்பாற்றுவார்? நல்லா கவனிங்க. நீதிமானுக்கு ஒரு துன்பம் வருது. இந்த தம்பி வாப்பா, இப்போ வாப்பா, இங்கேருந்து நடந்து வா, நீ அங்கேருந்து வாப்பா, வண்டி புர்ருன்னு ஓட்டின்னு வாப்பா. இப்போ நான் இப்படி கிராஸ் பண்ணி அந்த வண்டி அப்படி போகுது. இவன் சொல்கிறான், ஏதோ ஒரு கையை என்னை பிடிச்சி வலிச்சுது, அந்த வந்த லாரி அப்படி போச்சு. ஏன்டா உன்னை காப்பாற்றணும்? ஏன் கடவுள் உன்னை காப்பாற்றணும்? ஏன் உன்னை கை பிடிச்சி வரணும்? எந்த ரத்தம் வந்து ஓடுது? ஆக்சிடென்ட்டில் விட்டுருவாரா? மரணத்தில் விடுவாரா? அதுதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா.
உங்க அப்பா அம்மா ரத்தம் காப்பாத்தாது. ஐயா அப்பன் கங்காதர ரத்தம் காப்பாத்தாது. என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தனோ அன்னைக்கு எங்க அப்பன் சாதாரண அப்ப ரத்தம் போய் பரலோக அப்பனுடைய ரத்தம் ஓடுது. இந்த ரத்தத்துக்கு விரோதமா எந்த மந்திரம் எனக்கு பலிக்கும்? இந்த ரத்தம் பேசக்கூடியது. ஏய் சாமுவேல் பேகருக்குள்ள ஓடுகிறது ரத்தம், இயேசுவின் ரத்தம். இந்த ரத்தம் பேசும், தீமையை எதிர்க்கும், நன்மையை மாற்ற உள்ள சேர்க்கும். தீமைக்கு விரோதி இந்த ரத்தம். புரிஞ்சுக்கோ பிரிச்சிமானோல. ஏதோ கிறிஸ்து ஏதோ விக்கிரக கோயில் கிடையாது. நீ ஆராதிக்கிறவரை நன்றி புரிஞ்சுக்கோ. நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உனக்குள்ள ஓடுகிறது இயேசுவின் ரத்தம். நீ நீதிமான். எப்படா நீதிமான் ஆவன? ரத்தம்டா. ஏசப்பா ரத்தம் உன்னை பேசிச்சு. ரோமர் 5:6 சொல்லுது, இப்படி இருக்க நாம் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தில் நீதிமானாக்கப்பட்டபடினாலே கோபாக்கினிக்கு நான் நீங்களா இருக்கிறேன். வாசித்து பாடுறான். ஐயா வாசிங்கயா. இப்படி நாம் கர்த்தருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கு. கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே அதிக நிச்சயமா கோபாக்கினி ஆக்சிடென்ட்க்கு, விபத்துக்கு, நோய்க்கு, வியாதிக்கு, எல்லா பிரச்சனைக்கும் நீ விலக்கி பாதுகாக்கப்படுவது நிச்சயம். தட்டுப்பாக ஏதோ இது சாதாரண கடவுள் இது வணங்குற, நீ வணங்குறவர் உயிரோடு இருக்கிறவா. ஏதோ நான் பேசுறேன்னு நினைக்காத. நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ ஆண்டவரை நேசித்து அவருடைய அன்பை பெற்று அவருடைய விடுதலையை நான் அனுபவிக்கிறவன். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் உன்னை பாதுகாக்கிறதுல அவர் அரணா இருக்கிறார். எவ்வளோ பெரிய குண்டு வந்தாலும் உன்னையும் குடும்பத்தையும் சேதப்படுத்தாதபடி இஸ்ரவேலுடைய பதுகக்குழி சேட்டலைட்டை வச்சு காக்கிறது போல நமக்கு இந்தியாவில் எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் உன்னை என்னையும் பாதுகாக்கிறவ 24 மணி நேரமும் கூட இருக்கிறார். அவர் அரணும் கோட்டையுமா இருக்கிறார். அப்பா நமக்கு அவர் துருகமா இருக்கிறார். அவரை நினைச்சு நீ ஆராதிக்கும் தொட்டு கண்ணீர் வரணும். தகப்பன பெத்த தாய் தகப்பன நான் பாதுகாக்க மாட்டோம். இந்த உலகத்தில் எவ்வளவு என்ன பாதுகாப்பது? என்ன பாதுகாக்கிற நீரே தகப்பன, நீரே உண்மை எல்லாமே என்னை யாரும் பாதுகாக்க முடியும். நான் நீதிமான், நான் நல்லவன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். எனக்குள் ஓடுகிறது இயேசுவின் ரத்தம். ஆகினால் என் தகப்பன் என்னை 24 மணியில் அரணுக்குள் வைக்கிறார். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நீ சுகமா வாழணும், நீ நலனா வாழணும், நீ ஆசீர்வாதமா வாழணும். உனக்குள் ஓடுகிறது ஏசப்பா ரத்தம். அவர் உரிமை பாடுறா, என் மகனே என் மகளே என்று உரிமை பாடு. உனக்கு ஒரு உரிமை இருக்கணும். அவர் என்னோட அப்பா என்று கூப்பிடுற உரிமை உனக்கு இருக்கணும். அதனால தான் கர்த்தர் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறார். நீ பயப்படாத. ஹலோ, இஸ்ரேல் மக்களுக்கு சாப்பாட்டு கஷ்டம் வந்துடுச்சுங்க. குடிக்கிற தண்ணிக்கு கஷ்டம் வந்தது. அவங்க பாலைவனத்தில் அலைகிறாங்க. சொல்கிறாங்க, அப்பா முறுமுறுக்கிறாங்க. மனுஷங்கிட்ட முறுமுறுக்கலைங்க, கணவன்கிட்ட முறுமுறுக்கலைங்க, சொந்த பங்குகிட்ட முறுமுறுக்கலை, ஊழியக்காரனை முறுமுறுக்கலே. நான் 3 நாள் குடிச்சு தண்ணி குடிச்சு சாகிறேன்டா, எங்களுக்கு தண்ணி இல்லைடா. அந்த ரைட்ஸ் நீ ஜெபம் பண்ணால் தான் கடவுள் கொடுப்பேன்னு ஆர்டர் போட்டிருக்கிறார். சிறுவன் நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். மோசே கர்த்தரிடத்தில் போய் முறையிடுறா அப்படின்றான். வனாந்தரத்தில் ஒரு நாள் 2 நாள் அந்த வனாந்தரம் இன்னும் கூட பாலைவனங்க. அந்த இடம் சூரிய வெயில் அச்சா தலையே உடஞ்சிடுங்க. அந்த மாதிரி வெயிலுங்க. பாலைவன பூமிங்க இன்னும் அப்படி தாங்க இருக்குது. வனாந்தரம், சீனா வனாந்தரம் ஆதி காலத்தில் இருந்த மாதிரி அதை விட மோசமாக இருக்குது. ஒரு மரச்செடி கூட கிடையாது. ஃபுல்லாக மரங்கள், மலைகள், பொக்கு பொக்கான கல் நிறைந்த இடம். ஆடு மாடு குதிரைங்க, அவங்க போகிற குழந்தைங்கள தண்ணி கிடையாது. நாக்கு வரலுது, கண்ணீர் வடிக்கிறான். ஆண்டவரே தண்ணி இல்லைப்பா, சாகுறாங்க என் ஜனம். ஒரு இடத்துல போனால் சின்ன குட்டை, அது விஷம் நிறைந்து வாக்கில் தொட்டு குதிரை ஒன்று சாப்பிட்டுக்குது, அப்படியே செத்து போய் கிடக்கு. இஸ்ரவேலுடைய பிரயாணத்தில் குதிரை போய் தண்ணி தாக எடுத்து தொட்டு தான் பாரு, அது ஆசைப்பட்டு செத்து போச்சு. வசனம் அப்படி தான் சொல்லுது. அழுகுறான். 3 நாள் சாப்பாடு கிடையாது, கறி இல்லை.
அவங்க எகிப்தில் வேலை செய்யும் போது அடிமையாக இருந்தபோது கறி சாப்பிட்டாங்க. வனாந்தரத்தில் கறி கூட கிடையாது, சாப்பாடு கிடையாது. வத்துன்னு வந்த எல்லா அப்பங்களும் காலியாகி போச்சு. கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரை, சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப நாள் ஆகுது ஆண்டவரை, சாப்பாடே இல்லை ஆண்டவரை. யாருக்கிட்ட முறுமுல? கர்த்தர்கிட்ட முறுமு இருக்கிறாங்க. எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்த சாவடிக்க மோசஸ், நீ கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டியா? இவ்வளோ நடக்குதை கேட்க மாட்டியா? ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அந்த வனாந்தரத்தில் யாரும் உதவிக்கு செய்ய முடியாது. 40 லட்சம் மக்களும் பட்டினி. அருமையாக அவங்க சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இருக்கலாங்க. ஆனால் உன் கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ள கர்த்தர் ஒருவர் தான் இருக்கிறார். உன் நஷ்டத்தை புரிஞ்சு கொள்ள கர்த்தர் ஒருவர் தான் இருக்கிறார். நீ சிரிச்சாதான் தீபாவளி, நீ சிரிக்கலைன்னா தீபாவளி கிடையாது. நீ சிரிச்சு வாழ்ந்ததான் 4 பேர் கிட்ட வருவாங்க. நீ எப்போ சோகமா இரு, நீ கண்ணீர் வடி, உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரட்டும், யாரும் கிட்ட வர மாட்டாங்க. நாய் கூட உன்னை சட்டம் பண்ணாது. அருமையானவர்களே, இந்த நேரங்களில் கர்த்தரை பார்த்தாங்க பாருங்க. பைபிள் சொல்லுது, என்னாகும் புத்தகம் வீட்டில் போய் நீங்கள் படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரத்தில் 21 சொல்கிறாங்க. அவங்க கர்த்தரை நோக்கி கதறினார்கள். என்னாகும் 14:21 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்களாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கண்ணீர் வடிச்சாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகும் 16:3-10 பாருங்க. 3ஆம் வசனத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் கதறினா. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கதறினாங்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா, உதவி பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் கதறி கதறி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரிட்ட பொழுது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க கண்ணீரிட்டது வேத பண்டிதர்கள் எழுதுறாங்க, ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காதான். வித்தின் 1/2 மணி நேரம் கூட இருக்காதான். கர்த்தர் பாருங்க, நம்மளாச்சும் கொஞ்சம் சொந்த பந்துங்களாச்சும் வர்றதுக்கு எத்தனையோ நாள் ஆகும், உதவி செய்யறதுக்கு கூட எத்தனையோ முறை தாமதப்படுத்தும். போங்க, அவங்க பிரச்சனை நம்ம தலையிடும்போது அவங்க போய் கேட்டால் ஒரே பிரச்சனைன்றாங்க, பயமாகுது. ஆனால் இந்த மக்கள் பாருங்க, கர்த்தரை நோக்கி கெஞ்சினாங்க. 1/2 மணி நேரத்தில் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை அவங்க இருக்கிற இடத்தில் இறங்கி வந்தது. ஆமென். வித்தின் 1/2 மணி நேரம், 10 அவர், 5 அவர், 4 அவர், 1 அவர் கூட இல்லைடா, 1/2 மணி நேரம் சொற்பொழுதுல கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. 14வது புத்தகம் யாத்திராகம் 21 பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, மோசே தன் கையை என்னாகும் 14:21 நினைக்கிறேன். பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையாலே நிறைந்திருக்கும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கட்டளையிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். வனாந்தரத்தில் அவர்களுக்கு புசிப்பதற்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். சாப்பாடு இல்லைன்னு கதறாங்க. என்னாக 16ஆம் அதிகாரம் 3:10 சொல்லுகிறது, குடிக்க தண்ணியில, புசிக்க ஆகாரம் இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கதறின போது கர்த்தருடைய மகிமை சீனாய் வனாந்தரத்தில் வந்து இறங்கியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா பாப்போம். ஆமென் சொல்லுங்களா பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் அவங்களுடைய குடிப்பதற்கு தண்ணீரும் புசிப்பதற்கு ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். கையை தட்டி பாருங்க, தட்டுங்க கையை. ஆமென் சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நேரங்களில் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னைய பார்த்து சொல்றார், அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இஸ்ரவேலர் ஆசீர்வதித்த ஆண்டவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனிதன் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், பந்தங்கள் மாறலாம், நண்பர்கள் மாறலாம், குடும்பங்கள் மாறலாம். ஆனால் உன்னை அழைத்த கர்த்தர், உன்னை உருவாக்கின கர்த்தர், உன்னை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தின கர்த்தர், உன்னை மகன் மகள் என்று அழைத்த கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவர் என்றும் நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கம் மாறாதது, அவர் மனதுருக்கம் மாறாதது. அவர் இரக்கத்துக்கு முடிவு இல்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை, அவர் கிருபைக்கு அளவே கிடையாது. கடல் வற்றினாலே ஆண்டவருடைய அன்பு வற்றாது, மழைகள் நின்றால் அவருடைய மகிமை நிற்காது.
உன் குறைவை என் குறைவை நிறைவாக்க கர்த்தருடைய மகிமையான கரம் உன்னையும் என்னையும் பிடித்து பயப்படாதே. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்திருக்கலாம், எந்த விதமான கஷ்டங்கள், எந்த விதமான துன்பங்கள், எப்படி விதமான வேதனைகள், நஷ்டம் அடைந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கலாம், மன வேதனை அடைந்து, நஷ்டத்தை கண்டு, துயரத்தை கண்டு மன வேதனை அடைந்து வாழ்க்கையை கசப்பாய் போய் நீ எண்ணலாம். பார்க்குறவங்க நான் கேலி கிண்டல் ஆயிட்டேன், நான் பார்க்குறவங்க சிரிக்கிறாங்க, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதுன்னு நீ மனம் கசந்திருக்கலாம். எதிராளியான பிசாசு, பொல்லாத சாத்தான் உன் மன வேதனை எப்போது சாவா என்று சிரித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார் இந்த நேரத்தில், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, உன் வலது கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நீ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்ட, கஷ்டத்தில் வந்திருக்கிற, நஷ்டத்தை பட்டிருக்கிற, வேதனை பட்டு கொண்டு தான் இருக்கிற, கண்ணீர் வந்து கொண்டு தான் இருக்கு, துன்பம் வந்து கொண்டு தான் இருக்கு, வேதனை வந்து கொண்டு தான் இருக்கு. இவைகளின் மத்தியில் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை நீ மறுதலியாமல். என் புள்ள ஆராதனை நிறுத்தல, ஜபத்தை நிறுத்தல. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் வல்லவர், என் ஆண்டவர் எப்போது எனக்கு நன்மை செய்வார் என்று உன் துயரத்தில், உன் துன்பத்தில் உன் விசுவாச வார்த்தையை நான் பார்த்தேன், உன் வார்த்தையை நான் பார்த்தேன். ஐ சே லார்ட், வார்த்தையை நான் பார்த்தேன். எவ்வளவு துன்பம் வருது, போராட்டம் வருது, ஆனா நான் ஜபத்தை விடல, ஆராதனையை விடல, ஸ்தோத்திர பலியை விடல, வார்த்தையை விடல. என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி வரேன். ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பார்க்கிறார், இந்த உண்மையை பார்க்கிறார். கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்ன மறுதலியாமல் வந்தபடினால, நித்தியம் தண்ணீரை கடந்து வந்தது போதும், நீ வேதனைப்பட்டது போதும், நீ துன்பப்பட்டது போதும், நீ கண்ணீர் வடிச்சது போதும். உன்னை செழிப்பான இடத்துக்கு நான் கொண்டு வரேன். என் கிருபையில் உன்னை செழிப்பாக்குறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துறேன். ஏசாயா புத்தகம் 52:6 பாருங்க. தீயையும் தண்ணீரும் கடந்து வந்தது போதும், இது நிமித்தம் என் நாமத்தை அறிவார்கள். ஏசாயா புத்தகம் 52:6 வாசிக்கலாம். வாசிங்க, அதேதான். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். இதோ இங்க இருக்கிறேன் என்று. நல்லா கவனிங்க, உன் கர்த்தர் இங்க இருக்கிறாரா? உன் பக்கத்தில் இருக்கிறாரோ? உன் பக்கத்தில் இருக்கிறார். ஏன் தெரியுமா உன் பக்கத்தில் இருக்கிறாரு? ஏன் தெரியுமா உன் பக்கத்தில் இருக்கிறாரு? ஏன் நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய மகன். உனக்குள் ஓடுகிறது ராஜாதி ராஜாவாகிய சர்வ வல்லவருடைய ரத்தம். நான் உன்னோடு இங்கேதான் இருக்கிறேன். அக்காலத்தில் அறிவா, எக்காலையா, இன்றைக்கு அறிவார்கள் ஐயா. உன் கஷ்டத்தை பார்த்து, உன் நஷ்டத்தை பார்த்து கை கொட்டி சிரித்தவர்கள் மத்தியில் உன் உயர்வை இன்னைக்கு பார்க்க போறாங்க. உன் உயர்வை இன்னைக்கு பார்க்க போறாங்க. உயர்வை பார்க்க போறாங்க. ஏன்னா உனக்குள் ஓடுகிறது ராஜாவின் ரத்தம். அவர் தான் சொல்றாரு, அக்காலத்திலடா, இந்த காலத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உன் கூட தான் நான் இருக்கிறேன், உன்னை கூட இருக்கிறேன். நீ கொஞ்சம் பலன் இருந்து என்ன மறுதளிக்கல, நீ விசுவாசத்தோடு என்னை தேடி வந்த. உன் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர், நல்லவர். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறாரு. என் பிள்ளைங்க என்ன மறுதளிக்கலடா, கஷ்டத்தில் மறுதளிக்கல, துயரத்தில் மறுதளிக்கல, கண்ணீரில் மறுதளிக்கல. என் பிள்ளைங்க என்னையே, அப்பா அப்பா நீர் நல்லவர், நீர் நன்மை செய்வீர் என்று உறுதியாய் பற்றி கொண்ட உன் வாழ்க்கையை பூரண சமாதானத்தோடு காப்பார். ஆமென். கர்த்தரை உறுதியாய் பிடிக்கிற யார் என்ன சொன்னா எனக்கு என்னடா, நான் நீ கஷ்டப்படுற, நீ கவலைப்படுற, ஆனா நான் கர்த்தர் என்ன கைவிடல. 1000 பேர் 1000 சொல்லட்டும், நான் ராஜா, என் கர்த்தர் நல்லவா. உறுதியாய் பற்றி கொண்டிருந்தேன். அந்த உண்மையை பார்த்தாரு. உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன்? அவருடைய ரத்தம் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கு. எபேரியர் புத்தகம் 13:12 பாருங்கள். எபேரியர் 13:12.
13:12. அந்தபடியே ஏசப்பாவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படி பாடுபட்டாருப்பா. அம்மா, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால தான் நீ ஆசீர்வாதமா மாற போற. அவர் ரத்தம் உனக்குள்ள ஓடுகிறது. பரிசுத்தம் என்னன்னா தெரியுமா? உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா மன கவலை, மன சோர்வு, மன சஞ்சலம், மன பயங்கள், எல்லா கஷ்ட நஷ்டங்களை ஆண்டவர் இந்த காலவாளையில அவர் உனக்கு எல்லாம் லாபமாக மாற்ற போகிறாரு. கையை தட்டு, கையை தட்டு. உன் கஷ்டம் இன்னைக்கு மாறுது ஐயா. உன் நஷ்டம் மாறுது, உன் பயம் மாறுது, உன் மன கவலை மாறுது, உன் வேதனை மாறுது. எல்லாருக்கும் முன்னாடி உன் வாழ்க்கை சிரிக்கும் கிண்டலமா இருந்ததை கர்த்தர் மாற்றுகிறார். நீ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தது போதும். என் கிருபையில உன்னை நான் செடி பார்க்கிறேன், என் தயவுல உன்னை செடி பார்க்கிறேன். என் வலது கரம் உன்னை பிடித்திருக்கிறது. சங்கீத புத்தகம் 62:12 வாசிங்க. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீ. சங்கீதம் 62:12 வாசிக்கலாமே. எஸ். ஓ, இந்த ஒரு வசனம் ஒன்று இருக்கு. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான் விட்டீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா பாப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா பாப்போம். நீ தண்ணீரை கடந்து வந்தது போதும். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க 60. நல்லா கவனிங்க. சங்கீதம் 66:12. மனுஷர் எங்கள் தலை மேல் ஏறி போக பண்ணிரு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆமென். கையை தட்டு பாப்போம். நீ கஷ்டப்பட்டது போதும், நஷ்டப்பட்டது போதும், மனுஷங்க தலைமையில ஏறி போனது போதும், உங்களை கேவலப்படுத்தினது போதும், உங்களை சஞ்சலப்படுத்தினது போதும், உங்களை வேதனைப்படுத்தது போதும், நீ நஷ்டப்பட்டது போதும். உன்னை செழிப்பான இடத்துல நான் கொண்டு வரேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எங்க கொண்டு வர்றார் தெரியுமா? செழிப்பான இடத்துல. நீ கொஞ்சம் பலன் இருந்து என்னை மறுதலியாம என்னை தேடி வந்த அப்படினால என் கரத்தில் உன்னை பிடிச்சிருக்கிறேன். அதை நம்புங்க. ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நம்புங்க. யாரெல்லாம் நம்புறீங்களோ உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுறாரு. யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கண்ணீர் வடித்து வந்திருக்கிறீங்களோ, வாழ்க்கையில் யாரெல்லாம் வேதனை அவமானத்தை பற்று, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஆகினால் நீ உறுதியாய் பற்றி கொள்ளணும். யாரெல்லாம் உறுதியாய் கர்த்தரை தேடினீங்களோ, என்ன நடந்தாலும் வரட்டையா, என் கர்த்தர் யார் என்ன சொன்னாலும், எவ்வளோ நஷ்டமானாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், கர்த்தர் நல்லவர், நல்லவர். நான் ஜபத்தை விட மாட்டேன், ஆராதனையை விட மாட்டேன், அதிகாலை ஜபத்தை விட மாட்டேன், உபவாசத்தை விட மாட்டேன், என் வேத படிப்பை விட மாட்டேன். என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி வந்தாயே, உனக்கு இது ஏற்ற நேரம், உனக்கு இது ஏற்ற நேரம், உன்னை இது ஆசீர்வதிக்கிற நேரம். உனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். உன் வலது கரத்தை பிடிக்கிறார். பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறேன், உன் தொழிலை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு பாக்கியத்தை ஆசீர்வதிக்கிறேன். எதை குறித்து நீ கண்டலும் கேலியுமா இருந்தா அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்கும், பேரை பெருமைப்படுத்த. ஆமென். உன்னை தலை நிமிர பண்ண போகிறேன். அல்லேலூயா. உன்னை தலை நிமிர பண்ண போகிறார். ஆண்டவர் உன்னை எதுக்கு தெரியுமா தெரிந்து கொண்டார்? தாயின் கருவிலிருந்து அவர் பிள்ளையாய் நீ வாழ்வதற்கு, அவர் உனக்கு அப்பாவாக இருப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன் கூடவே இருப்பதற்கு. அவர் ரத்தம் உனக்குள்ள இருக்கிறபடினாலே, அவர் ரத்தம் உனக்குள்ள இருக்கிறபடினாலே நீ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிற. எல்லாம் கேள்வி பண்ணாங்க, என்ன ஏசப்பாவை நம்பிட்டு உன் வாழ்க்கை என்ன இப்படி போத, இவ்வளோ கேவலமாக போத, இவ்வளோ பாதாள வரலாம் போத, எல்லாம் பேசணுங்க தான் கிண்டல் கேலியமாக பண்ணாங்க. உன் மனசில் கூட பிசாசு வேறு விதமாக வந்திருப்பான்.
இவன் இன்றைக்கே செத்துருவான், இன்றைக்கே செத்துருவான், எவ்வளோ கவலையில் போயிட்டானே, இனி வாழ்க்கை முடியாது, முடிஞ்சு போச்சுன்னு அவன் சிரிக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் உனக்கு என்று காலில் வாக்கு பண்ணுறாரு. நீ பயப்படாத, உன்னை உருவாக்கின, உன்னை பெத்தெடுத்த, உன்னை ரட்சித்த, உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உன்னை ரட்சித்த தெய்வம். நீ மரணம் அடைவதில்லை. வலது கரத்தை நான் பிடிச்சிட்டேன். மனுஷருங்க தலை மேலே ஏறி போனதெல்லாம் போதும், திட்டினதெல்லாம் போதும், அவமானப்படுத்ததெல்லாம் போதும். வாழ போகிறது இன்னும் கொஞ்ச காலம் தானே. நீ நினைக்கலாம், கர்த்தர் சொல்றார், இல்லை இல்லை, எசேக்கியாவுக்கு நான் எத்தனை 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்தது போல உனக்கு இப்போ என்ன வயசு, அந்த வயசை கூட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயதை கூட்டி உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதித்து உன்னை செல்வ சாய்பாக்கி உன் பேரை நான் பெருமைப்பட்டுறேன். அதுக்காக தான் அந்த கால வேளையில் என் சாட்சியை கை கொண்ட என் அன்பு மகளை, என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மகளை, கொஞ்சம் பலன் இருந்த மறுதலியாம என் மேல் அன்பு வச்ச மகனே, உன் வலது கர்த்தர் கை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சங்கீதம் 119 173 119 173 நான் உமது கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்ப. கொஞ்சம் பலன் இருந்த என்ன மறுதலியாமல் என்ன உண்மையாய் தேடினபடினாலே ஆவியானவர் சொல்றார், நீ பயப்படாத, உன் கரத்தில் உன்னை பிடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய செழிப்பான ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை, உயிர் பாதுகாப்பை, உனக்கு வர வேண்டிய நன்மை எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் உன் பேர் மேலே சைன் பண்ணுறாரு, உன் பேர் மேலே சைன் பண்ணுறாரு. நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இதை நம்பு, நிச்சயமா சொல்றேன். ஆவியானவர் சொல்றார், மகளே, இந்த வாக்குத்தத்தத்தை நீ நம்பினால் நிச்சயம் நீ நம்பினது உனக்கு கிடைக்கும். கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, இனிய நான் துக்கமா இருக்க மாட்டேன். கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, கர்த்தர் என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றினார் என்று நீ முழுமையா நம்புவாயா? இன்னைக்கு அற்புதம் உனக்கு. இன்றைக்கு கொடுக்கிற இந்த விடுதலை, கொடுக்கப்பட்ட ஆயுசு காலம் வர கர்த்தர் கூடவே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை வீண் போகாது. நான் சொல்ல சங்கீதம் நீதிமொழி 27:14 நீதிமொழி 27:14 வாசித்து பாருங்க. ஆமா, நீதிமொழிகள் 24:14 நீதிமொழிகள் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே, கையை தட்டு, நிச்சயமாகவே உனக்கு இன்னைக்கு முடிவு வந்துடுச்சு, ஆசீர்வாதம் வந்துடுச்சு. நீ நம்பின நம்பிக்கை வீண் போகல. கர்த்தர் என்னை விட மாட்டாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை தேடுவேன் என்று தேடினான். கொஞ்சம் பலன் இருந்தம் என்ன மறுதலியாமல் தேடினபடினாலே கர்த்தர் தம்முடைய வலது கரங்களை பிடித்து சொல்றாரு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தது போதும், மனுஷன் தலைமாலி ஏறி போனது போதும், என் கிருபையில் உன்னை நான் செழிப்பாக்கி. யாருக்கு தெரியல இந்த வாக்கு தத்துவம்? யாரெல்லாம் நொந்து போன நேரத்தில் கர்த்தரை உறுதியா தேடினீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய உயர்வு. நான் நிறைய பேருக்கு சொல்லல, உத்தமமா யாரெல்லாம் கர்த்தரை துன்ப பாதையில கர்த்தரை தேடினார்கள் அவர்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம். உங்களை கர்த்தர் மாத்திட்டார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் கர்த்தர் மாத்திட்டார். கடைசியாக நான் சொல்லி முடிக்க போறேன். கர்த்தருடைய வலது கரவனை பிடித்து பயப்படாத. எந்த காரியத்தை குறித்தாகிலும், சொந்தங்களோ பந்தங்களோ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் எந்த காரியத்தை கேட்காம கொல்லாம ஒரு காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. இன்னைக்கு கர்த்தரை தேடாதவங்களுக்கு இந்த செய்தி.
துன்ப பாதையில் கர்த்தரை தேடினவர்களுக்கு உனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிற சிலர் கூட்டம் உட்காந்துருக்கிறீங்க. அவங்கள பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி, நான் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்றார். எந்த காரியத்திலும் 3 நாள் கர்த்தர் சமூகத்தில் இருந்து தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். ஐயா, என் நண்பன் கேட்குறான், என் சொந்தம் கேட்குது, என் பந்தம் கேட்குது, என் அக்கா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட இருக்கிற நகையோ இல்லை ஒரு பெரும் தொகையோ இல்லை ஒரு வீட்டு பத்திரமோ இல்லை உன் வீட்டினுடைய பொண்ணு இன்னொருத்தர் கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்க. எது நடந்தாலும் நல்லதா கெட்டதா, இது வாய்க்கமா வாய்க்காதா, இது திரும்பி வரமா வராதா என்கிறத ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க. கடனாக கொடுக்கல, இதோ கொடுத்துட்றேன் கைமாறா கொடுக்குறேன்ற போது, இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா எழுதி வாங்குறீங்க, அது எப்போதும் வேணாலும் என்ன பண்ணுங்க கொடுக்கப்படும். ஒருத்தர் கைமாறா நீ கொடுக்குற ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இல்லை உங்கள் வீட்டு பட்டாவோ இல்லை கல்யாணத்துக்கு அவங்க மாமாவுக்கு பொண்ணு கொடுக்குற விஷயமோ வீடு கட்டுற விஷயமோ நிலம் வாங்குற விஷயமோ நகை கொடு எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை 3 நாள் தேவ சமூகத்தில் நீ இருக்கணும். நீ கொடுத்துட்டு சொந்தன்னு கொடுக்குற, நண்பர்னு கொடுக்குற, எல்லாரும் நம்பி கொடுக்குற, போய் அது வராமல் கொஞ்ச நாள் ஆன பிறகு வரலன்னு தெரிஞ்சோம் உன் மனசு அப்படியே அப்பளம் போல நொறுங்கி வாழ்க்கையே போச்சுடான்னு மெலிஞ்சு போயிடுவேன். கவலை மனிதனுடைய சரீரத்தை ஒடுக்கன் போட்டிருக்கு. இழந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் வர்றது கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமா தான் பாப்பான்னு கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒரு பெண் பிள்ளைய ஒரு கிறிஸ்துவ அறியாத மாமாவுக்கு நீ கொடுக்குறன்னா அது நீ முதல்ல அறியணும். ஒரு இங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒரு பெண்ணை கொண்டு போய் ஒரு விக்கிரக மனித ஆராதிக்கிற, கடவுள் அறியாதவனுக்கு ஆராதிக்கிறவன் ஒன்று கட்டி கொடுத்துட்டு பாஸ்டர் கூட தெரியல, ஆனால் விசுவாசிக்கு நோட்டீஸ் வச்சுக்கிறேன். இந்த வெக்கங்கட்ட விசுவாசிங்க பாஸ்டருக்கு சொல்லக்கூடாது, அதில் போய் சோரம் துண்டு வர. நீ என்ன நடந்தது? உள்ளே கொடுத்துட்டானா, அவன் கல்யாணம் பண்ணி ஓடிட்டானா, ஓடி போயிட்டு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு குழந்தை வாங்கிச்சா, அவனும் ஓடிட்டான். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு இனி உன் அதிகாரம் கிடையாது, அவர் அதிகாரம் கர்லோக அதிகாரம். கர்த்தருடைய அதிகாரத்துக்கு நீ உள்பட்டவனா மாறிட்ட. அவர் தான் உனக்கு பயங்கரங்களை செய்யணும். உன் கல்யாணத்தில் காசு இல்லைன்னா தடபுடலாம் நடத்துவதற்கு பயங்கரமானவரை பயங்கரமா இறங்கி வந்தா கல்யாணம் பயங்கரமா நடக்கும். சமாதானம், சௌக்கியம், சந்தோஷம்லாம் அப்போ மாமன் மச்சானெல்லாம் கிடைக்காது. நீ வச்சிருக்கிற இன்னைக்கு உலக மக்கள்லாம் போட்டி கோடி வச்சிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், பட்டதாரியாக இருக்கிறேன், பெரிய பணக்காரனாக இருக்கிறேன், கார் வச்சுக்கிறேன், நான் பெரிய படிப்பாளி, என் படிப்பில் என்னை காப்பாற்றி. இல்லை 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 இல்லை, ஒரு துள்ளி கூட உன்னால் சமாதானத்தோடு வாழ முடியாது. பைபிள் சொல்லுது, கர்த்தர் சமாதானத்தின் காரணர். உன் வாழ்க்கையில் மனுஷன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவனால் வாழ முடியாது. உன் படிப்பு, பொருள், சொந்தம், பந்தம், உன் ஆஸ்தி எல்லாமே உனக்கு பிரச்சனை வந்தால் யாருங்க காப்பாற்றுறது? டாக்டரே கைவிட்டாங்க. ஏங்க 3 லட்சம் கோடி வச்சுக்கிறாராம் இளையராஜா. அவர் இந்த பூலோகத்துக்கு இந்த சென்னைக்கு வரும்பொழுது சாதா ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சுன்னு பீச்சில் வாசித்துன்னு சொல்கிறான், கேள்விப்பட்டிருக்காரு. அவருக்கு 3 லட்சம் கோடி. ஏன் அவங்க பொண்ணுக்கு இங்கே கைத்தில் கேன்சர் வந்தது, அந்த 3 லட்சம் கோடி காப்பாற்றலாமே, ஏன் காப்பாற்ற முடியல? எங்க பாரதி ராஜா அவங்க பையன் 34 வயது 2 லட்சம் கோடி வச்சுக்கிறாராம். ஏன் ஹார்ட் அட்டாக் அவருக்கு வருது ஃபீலிங், அவர் சாப்பிட்டு படுத்தார், இறந்துட்டாரா? ஏன் அந்த கோடி காப்பாற்றக்கூடாதா? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி பல சிமிட்டங்கள் வரும், எத்தனையோ மருத்துவமனைக்கு போய் பார்த்துருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் காப்பாற்ற முடியல? நான் ஒன்று சொல்கிறேன், ஆவியானவர் ஒன்று சொல்கிறாரு, சமாதான ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா யாராலையும் பாதுகாக்க முடியாது. அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. சாகிறதுக்கும் அதிகாரம் கொடுக்கணும் அவர் தான், வாழ்வதுக்கும்
அதிகாரம் கொடுக்கிறது அவர் தான்பா. அதிகாரம் உள்ள கடவுளை நீங்க மறுதலிக்க கூடாது. நான் சொல்ல ஏசாயா புத்தகம் 52:2 டக்குன்னு வாசிங்க. ஏசாயா புத்தகம் 52:2 இல்ல 6. ஏசாயா புத்தகம் 52:6 தான் நினைக்கிறேன். சாரி, யோபு புத்தகம் 25:2 வாசிக்கலாம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா பிள்ளைகளாட்டினா நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது உங்க சுயமா செய்யக்கூடாது, உங்க சுய புத்தியில வாழக்கூடாது. மாமன் சொன்னா, அக்கா சொன்னாங்க, நான் செய்துட்டேன்னு சொல்லிட்டு ஆபத்து வந்துட்டு உங்க வாழ்க்கை நஷ்டப்பட்டு போகும்போது கர்த்தர் மேல நீ குறை சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் புள்ளி ஆயிட்ட பிறப்பாடு சில அநேகருக்கு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன, ஏன் கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது கிடையாது? ஒரு 3 நாள் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு 3 நாள் உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணி பாரு. 3 நாட்களுக்குள்ள கர்த்தர் தரிசனத்திலேயாவது சொப்பனத்திலேயாவது இல்ல போதகர் மூலம் ஆராதனை மூலமாவது கர்த்தர் அதை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுப்பா. கர்த்தர் சொல்லாத செய்யாத, உன் சுய புத்தியில சாயாத. மாமா சொல்லிட்டான், அக்கா சொல்லிட்டாங்க, நான் இப்படி செய்துட்டேன்னு சொல்லாத. எந்த காரியத்தை செய்யும் பொழுது இனிமேல் நீ அல்ல, உனக்குள் இருக்கிற ஒருவர் இருக்கிறார். உன் ஆலோசனை கூடாது. மனுஷனுடைய யோசனை அநேகமா இருக்கும். வாயிலிருந்து வருகிற பிரவர்த்தனம் கர்த்தரால் வரும். நீ எதையும் செய்யாத, பதட்டமா பண்ணாத, துருன்னு செய்யாத. ஆண்டவர் சமூகத்தில் காத்துரு, அவரோடு பழகு, ஆண்டவரோடு பழகு, ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. உங்க ஜபத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க ஏசப்பா ரத்தத்தில் கழுவப்பட்ட விசுவாசி தானே, கர்த்தர் உங்களுக்குள்ள வாழ்றாரு தானே, நீங்க அவருடைய புள்ள தானே. அந்த உறவை நீங்க ஏன் ஏற்படுத்தல? எனக்கு எத்தனை வாலிப தம்பிங்க ஜபிக்காத இருக்கிறானுங்க. ஜபன்னா அவங்களுக்கு பிடிக்காது. தனிப்பட்ட முறையில் 1 மணி நேரம் நான் கடவுள்கிட்ட ஜபிக்கிறேன்னு சொல்லி ஜபம் பண்ண மாட்டாங்க. சும்மா வந்து இங்க ஆலயத்தில் உட்காந்து போற வாலிப தம்பிங்க. கடவுளுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப ஜெபிக்காத ஒரு வாலிப பையன் எதுக்கு நீ ரட்சிக்கப்பட்ட, எதுக்கு கடவுளுடைய பிள்ளையான? உன்னால 1 மணி நேரம் கடவுளுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க முடியலன்னா அப்ப நீ பைபிள் தூக்குறது வேஸ்ட், சபைக்கு வர்றது வேஸ்ட். அரங்கத்தில் ஆடாதவன், உள்ள அறையில வீட்டுக்குள்ள ஆடாதவன் மேடையில் ஆட முடியாது. பிராக்டிஸ் முதல்ல வீட்டில் இருக்கணும், அப்பதான் மேடையில் வந்து பாட்டு பாட முடியும். நீங்க யாரெல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் 1 மணி நேரம் நீ கடவுளுக்கு விழித்திருக்க முடியலன்னா கர்த்தர் உன்னை கணக்கு கேட்பார். மங்கி எரிகிற திரியே வண்டல ஆண்டவர் எருசலேமின் வழுக்க கொளுத்தும் போது வண்டலா இருக்கிற கர்த்தரும் விளக்க கொளுத்துறாரு. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்க பார்க்கிறாரு, ஆனா வண்டல் இருக்கு, தூக்கம் இருக்கு, ஜபம் இல்லை, கர்த்தர் அறிகிற அறிவு இல்லை, ஸ்தோத்திர பலி இல்லை. எந்த இடத்துல தேவனுக்கு பிரியம் இல்லாத ஜபம் இல்லை, அங்க பொறாமை, கசப்பு, எரிச்சல், கலக பேச்சு, ஊருக்கு ஊரு நியாயம் இருக்கும். உனக்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில துருன்னு எல்லா காரியத்தையும் செய்வீங்க. சாட்சி வந்து சொல்ற, நான் ஜெபம் பண்ண கர்த்தர், நீ ஜெபம் பண்ணியா கர்த்தர் செய்தாரு. போதகர் ஜெபம் பண்ணி பல முறை தலையில கையை வச்சிருந்த அற்புதம் நடந்தது. உன்ன மாதிரி நான் போய் பேசுறவனா? நீ அந்த அளவுக்கு பெரிய ஜப வீரனா? அப்போ ஜப வீரனா நீ எல்லாத்தையும் சாதிக்கலாமே. ஜபம் எதுக்கு? உறவு. கணவன் மனைவி எப்படி பேசுனா உறவு இருக்கோ அது மாதிரி கடவுளோடு பேசுற உறவு இல்லைன்னா அந்த ஆண்டவருடைய பிள்ளை அல்ல, அவர் உனக்கு அப்பாவும் இல்லை. உறவு வரட்டும். 12 சீசருக்கு அதான் சொன்னாரு, நீ சோதிக்கப்படாதபடி 1 மணி நேரம் நீ விழித்திருக்க முடியாதா? 1 மணி நேரம் உன்னால ஜபிக்க முடியாதா? வாசத்துக்கு 1 நாள் தனியா உபவாசம் போட்டு ஜபிக்க முடியாதா? உன்னுடைய வாழ்க்கை சீர்படுத்துறதுக்கு தான்.
ஏன்னா உனக்குள்ள சுய புத்தி இருக்கு, சுய எண்ணம் இருக்கு, சுய கோபம், சுய எரிச்சல், சுய போராம. எதுவும் கேட்கறது கிடையாது. போதகர் சொன்னா அதை கேட்கறது கிடையாது. போதகர் மூலம் ஒரு அட்வைஸ் சொன்னா அந்த அட்வைஸை கேட்கறது கிடையாது. அப்படி செய்யாதன்னா அதை கூட்டம் கூடி பேசுறது, அதை கசப்பா எண்ணிக்கொள்றது, அதை எரிச்சலை எண்ணிக்கொள்றது. கடிந்து கொள்கிற வெறுக்கிறவன் சடிதில நாசனம் அடைவான். நீதிமான் கொட்டும் பொழுது என் தலைக்கு எண்ணெயா இருக்கு, இன்னும் நான் அதில் அபிஷேகத்தில் தேர்வேன். யாரு நீதிமான்? கர்த்தருடைய ஊழியக்காரன். சுய புத்தி மேல் இருக்கிற நீ சர்ச்சுக்கு போனது போதும், வீட்டில் எதுவுமே நடக்கல, வா மந்திரத்துக்கு வா, வா நாளுக்கு பார்க்கலாம், வா சாங்கியம் பார்க்கலாம், வா கைரேகை பார்க்கலாம். எத்தனை கிறிஸ்தவங்க இன்னைக்கு மந்திரத்துக்கு போற? நான் உங்களே சொல்ல, எல்லா கிறிஸ்தவங்களையும் சொல்றேன். வெக்கமா இல்லை? கர்த்தராகி இயேசுவை விடுவா மந்திரம் பெருசு. ஆக்கவும் அழிக்கவும் நான் அதிகாரம் பெற்றவர். இறக்கிறதுக்கு அதிகாரம் எனக்கு தான் இருக்கு, தூக்குறது எனக்கு தான். நான் பயங்கரமானவர், என்கிட்ட அதிகாரம் இருக்குன்றாரு. சமாதானம் அங்கிருந்து தான் வரும். குடும்ப சௌக்கியம் எப்படி வரும்? குடும்ப சமாதானம் எப்படி வரும்? குடும்ப ஒற்றுமை எப்படி வரும்? உள்ளத்தில் நிம்மதி எப்படி வரும்? பரலோகத்தில் இருக்கிற சமாதானம். சமாதானம் என்ன தெரியுங்க? எல்லாம் நல்லபடியா இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், எந்த குறையும் இல்லைன்னு சொல்வதுக்கு பேர் தான் ஷாலோம். அதுக்கு பேர் தான் சமாதானம். இந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏசாயா 9 அவர் சமாதானத்தின் பிரபு. சுய புத்தி இருக்கு உங்ககிட்ட, சுய புத்தி இருக்கு. கர்த்தர் மேல நம்பிக்கை கிடையாது. ஊருக்கதை பேசுறோம், வெட்டி கதை பேசணும், அடுத்தவங்களை பற்றி பேசணும், இவங்களை பற்றி பேசணும், அவங்கள பற்றி பேசணும். உள்ளத்தில் கசப்பு, எரிச்சல், பொறாமை, கலக புத்தி, பொய் பேசுறது, ஒன்று நாளாக பேசுறது, இப்படிப்பட்ட கெட்ட சுபாவம் தான் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு. பொறாவை போல இருதயம் யாருக்கும் கிடையாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும், கர்த்தர் குரலை கேட்க முடியும், கர்த்தரை பார்க்க முடியும். உன் ஜெபம் கர்த்தர் பார்வைக்கு சுகந்ததா இருக்கும். கல்லர் கொகையா இருக்கக்கூடாது உன் இதயம். கல்லர் கொகைகளை தான் பொய் இருக்கும், திருடு இருக்கும், எல்லாம் இருக்கும். நீதிமானுடைய கூடாரத்தில் எப்போதும் சமாதானம் இருக்கும், சைக்கியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மனமகிழ்ச்சி இருக்கும். உன் கூடாரம், உன் இருதயம் கூடாரத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. ஜபத்தில் என்னைக்காவது உன் இருதயத்தை கடவுள் எப்பவுமே உன் இருதயம் சுத்தமானு விரும்புறியா? உனக்கு தெரியுது இதயத்தின் கசப்பு, இதயத்துக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபம் கிடையாது. ஏன் ஜபம் இல்லை? சுய புத்தி. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் ஜபம் பண்ணிட்டு ஏந்து நிற்போம். உன் சுய புத்தி மேல் சாயாம உன் முழு இருதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் நல்லா கவனிமா, அவரை நினைத்துக்கோ. உன் சுய புத்தியில அம்மா என்ன கேளுங்கம்மா, யார் பேச்சையும் கேட்காதீங்கம்மா. நீ ஜபம் பண்ண ஆரம்பி, நீ ஜபம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திர பலி பண்ணு. ஜபம் என்றால் என்ன? கர்த்தரை துதிப்பது தான் ஜபம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் ஜபம். உன் இதயத்தை ஆராதி, உன் உள்ளத்தை பாரு. ஆண்டவரே என் உள்ளத்தை வெளிப்படுத்தி நீ சொல்லி கேளு. கடவுள் கேட்டப்போ ஜுரம் வந்தால் டாக்டரை காட்டுற, பலவீனம் வந்தால் டாக்டர் அங்கே வலி இங்கே. ஏன் உன் இதயத்தை கடவுள் கிட்ட ஏன் சொல்ல மாட்ற? எப்படி இருக்குது என் இதயம், எப்படி இருக்கு, என்னை மாற்ற ஆண்டவரேன்னு சொல்லு. அதுதான் கிறிஸ்துவம். இருக்கிறத வெளியே எடுத்து போடுவது தான் கிறிஸ்துவம். யாரும் உத்தமர்கள் கிடையாது. உத்தமனா மாறுவதுக்கு தான் ஜபம். ஆயிரம் கசப்பு வச்சிருக்கிற, அதுக்கப்புறம் கடவுள் கிட்ட நாட்டியம் ஆடுற. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், மன மகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை கொடுக்கும். இருதயத்தில் இருக்கிற அழகு கடவுள் பார்க்கிறார். எந்த அளவுக்கு உங்கள் குணம் மாறாது இருக்கிறது, அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உங்களால் பார்க்க முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, ஆண்டவருடைய நன்மையை பார்க்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இது இருக்காது இருக்கலாம், இல்லை
ஏதோ ஒரு ஜபத்தில் உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். யாரோருடைய நீதிமான், ஒரு ஞானமுள்ள ஒரு ஏழை பட்டணத்தில் ஒரு ஏழை ஞானம் இருந்தான். அந்த ஞானத்தில் அவன் பட்டணத்தை பாதுகாத்தான். அவன் ஞானத்தை மக்கள் அசட்டாக பண்ணாங்க. அது யார் தெரியுமா? ஊழியக்காரனுடைய ஜபத்தில் ஒரு வேளை நீ குண்டு ஓட்டலாம், ஆனால் அதே குண்டு சும்மா ஓட்ட முடியாது. ஒரு நாள் உனக்கு தடை போடுறதுக்கு தடை கடாத பாம்பு கடிக்கும். ஆகினால உங்கள் இருதயம் சுய புத்தி மேலே சாயக்கூடாது. உங்கள் இருதயம் பரிசுத்தம் அடையணும். ஆண்டவரோட உறவாடுங்க. எந்த ஒரு காரியம் செய்தால் ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர் உனக்கு தரிசனத்தில் வெளிப்படுவார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வீட்டில் போய் படிச்சுப்பார். சாலமோன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனோடு தரிசனமாகி இதை பண்ண அதை பண்ணு அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. நீ எதை செய்தாலும் ஜபத்தோடு செய். யார் வந்தாலும் உங்கள்கிட்ட எந்த காரியம் கேட்டாலும் பொண்ணு கொடுக்குறதோ, பணம் கொடுக்குறதோ, பொருள் கொடுக்குறதோ, வீட்டு பத்திரம் கொடுக்குறதோ, ஏதோ கடன் கேட்டால் கொடுங்கய்யா. ஒரு 1000, 5000, 10,000 கொடுங்க, பயப்படாதீங்க. ஒரு பத்திரத்தில் எழுதி வாங்கிக்கோங்க. ஆனால் உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் வீட்டு பத்திரத்தை கொடு, 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, 30 லட்சம் கொடு, 40 லட்சம் கொடு, உன் பொண்ணு எனக்கு கட்டி கொடுன்னா அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும். நான் கொடுக்க முடியாது, நான் கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். இல்லை நீ ஜவாப்தாரி நில்லுங்க, நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கையெழுத்து போட்டு நிறைய பேர் ஜெயிலுக்கு போய்க்கிறாங்க. எதை பண்ணாலும் ஜபத்தோடு பண்ணு. ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். கொடு, வாங்கி தரேன். நல்லவர்கள், அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படும் போது அது நல்லா இருக்கும். வாசித்து பாருங்க. கடைசியாக நம்ம ஜபம் பண்ணி முடிக்க போகிறேன். சங்கீதம் 69, 89, 19 ஜபம். இந்த வசனத்தை வாசித்து எழுந்து நிற்க போகிறோம். 89, 19. அப்போது நீ உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி நம்ம சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தின் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தின. உன் குடும்பத்தில் உன் சொந்த பந்தத்தில் தான் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை உயர்த்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன் பேரை பெருமைப்படுத்தும்படி சௌரியவானாய் மாற. சௌரியவான் என்ன தெரியுமா? நல்லதை கெட்டதை அறிந்து செயல்படக்கூடியதான் சௌரியவான். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் படிக்காதவன் படித்தவங்கள அவர் கிட்ட வந்துட்டீங்கன்னா உன்னை அவர் ஞானியாக மாற்றிடுவார். ஆமேன். தன் பக்தனுக்கு தரிசனமாகணும். ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. எதை செய்தாலும் ஜபத்தோடு செய். அப்படின்னா ஜபத்தில் நல்ல உறவு இருக்கணும். உறவு இருந்தால் உன் வீடு சமாதானமாக இருக்கும், உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் வீடு பாதுகாப்பாக இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் கடவுளோட உறவாட நேரம் கொடுக்குற, டெய்லி 1 மணி நேரம் யார் கொடுக்குறாங்களோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். சாப்பாடுக்குதோ இல்லையோ, நான் சாப்பிட்றனோ இல்லையோ, தண்ணி குடிக்கணும் இல்லையோ, ஜபம் பண்ணாமல் நான் சாப்பிட மாட்டேன், ஜபம் பண்ணாமல் காரியத்தை செய்ய மாட்டேன். 1 மணி நேரம் நான் கர்த்தரோடு பேசுவேன் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறேன், கர்த்தர் உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரோடு பழகணும். அவரோடு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோபு 22, 21. அவரோடு நீ பழகினா உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். ஆமேன் சொல்லு. ஜபத்தில் பழகி பார்த்தீங்கன்னா உன் கூடாரம் சமாதானமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஆமேன். சுய புத்தி மேலே சாய மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா எல்லா ஞானத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இன்றைக்கு என்னோட பேசியிருக்கிறார். நம்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு வலது கையை பிடித்து, நீ பயப்படாத, என்னோடு நீ ஜெபிக்கிறவனா மாறிட்டினா உன் கூடாரம் சமாதானமாக இருக்கும், உன் குடும்பம் சமாதானமாக இருக்கும், உன் பிள்ளைங்க சமாதானம் இருப்பார். ஹல்லேலூயா. நீ சுய புத்தி மேலே சாய மாட்டேன். எந்த காரியத்தை நான் ஜபத்தோடு தான் செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, வலது கரத்தை பிடித்து. ஏமாற்றங்கள் வரும், துன்பங்கள் வரும், தொல்லைகள் வரும், அதெல்லாம் உங்ககிட்ட வராமல் தடுக்கணும்னா, அதை விட்டு ஓடணும்னா
பைபிள் சொல்லுது, இரவும் பகலைனை நோக்கி கூப்பிடுறவனுக்கு கர்த்தர் காவலராய், ஜெயபலராய், பாதுகாவலராய், விடுவிக்கிறவராய் அவன் கூடவே வருவார். சும்மா படுத்து தூங்குறவங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் இல்லை, கர்த்தரோடு உறவாடுறவங்க தான் இந்த வாக்கு தத்தம். நல்லா தூங்கி தூங்கி மசால் தோசை சாப்பிட்டு காலையில் ஏந்து வேலைக்கு போய் மறுபடியும் நைட்டுக்கு வந்து மசால் தோசை சாப்பிட்டு மறுபடியும் தூங்கி தூங்கி காலையில் ஏந்து போய் அந்த டூப்ளிகேட் விசுவாசிக்கெல்லாம் கிடையாதுங்க. இந்த விசுவாசி யார் தெரியுமா? கர்த்தரோடு உறவு வைத்திருக்கிறவனுக்கு துன்பங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அவன் பக்கத்தில் நின்று பயப்படாத பயப்படாத, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னை விட்டு துரத்தி உனக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் கஷ்டத்தின் நஷ்டத்தின் மத்தியில் கூட தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த மகளே, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஆராதித்த உனக்கு ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். தீயையும் கண்ணீரையும் கடந்து வந்த உனக்கு செழிப்பான ஆசீர்வாதம். ஆமென். ஜபத்தை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, தூக்கத்தையே வாழ்க்கையாக நினச்சி ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாசியே, நீ சுய புத்தி மேல் சாய்ந்து கொண்டிருக்கிற இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாதுன்னு சொல்கிறாரு. நீ இன்றைக்கு மனம் திரும்பி கர்த்தரை தேடுவதற்கு உன் ஐக்கியத்தை ஏற்படுத்தினா ஆண்டவர் வலது கரத்தை பிடித்து சொல்கிறாரு, நான் உனக்கு சமாதானத்தை தரேன், உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரேன், நான் உனக்கு வெற்றியை தரேன், உன் கஷ்டத்தெல்லாம் மாத்துறேன், எது உனக்கு நஷ்டம் வருதோ அதெல்லாம் லாபமாய் மாற்றப்படி உன் வலது கரத்தை நான் பிடித்திருக்கிறேன். நீ பயப்படாத. என்னைக்கு இருந்தாலும் என் புள்ள நீ புள்ளதான், என் மக நீ மகதான். ஆனால் இப்போ நான் உனக்கு எச்சரித்து வசனத்தை கொடுத்துட்டேன். இன்னைக்கு நீ மாறிட்டினா, இன்னைக்கு என் பக்கம் வந்துட்டினா, இன்னைக்கு என் தேட ஆரம்பிச்சினா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் வலது கரத்தில் உன்னை பிடித்திருக்கிறேன். ஆமென். உனக்கு தெரியாது வரப்போகிற ஆபத்து, அவருக்கு தான் தெரியுது. அதனால தான் பேசுகிறாரு, அதனால தான் அவர் பேசியிருக்கிறாரு. உன் ஆபத்து வரப்போது, இதுலேருந்து பாதுகாப்பதற்கு இன்றைக்கு என்கிட்ட ஓடிவா, ஓடிவா மகளே, நீதிமானே, ஓடிவா ஓடிவா ஓடிவா, என்னோட உறவில் வந்துடு, உறவில் வந்துடு, என்னோட படக உன் கூடாரத்தை நான் சமாதானத்தோடு வைப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வர்ற கிறிஸ்தவனாக இருக்காத, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிற கிறிஸ்தவனாக நீ மாற வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார்.